வணக்கம். எழுச்சித் தமிழர் தலைமையில் நாளை உளுந்தூர்பேட்டையில் தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு நடைபெற இருக்கிறது. இந்த மாநாடு மாபெரும் ஒரு வெற்றி மாநாடாக அமையும். விடுதலை சிறுத்தைகள் தமிழகமெங்கும் விழாக்கோலம் பூண்டுள்ளார்கள். ஒவ்வொரு கிராமத்திலும் விடுதலை சிறுத்தைகள் வைத்திருக்கிற பேனர்கள், எழுதியிருக்கிற சுவர் விளம்பரங்கள், திரும்பும் திசையெங்கும் எழுச்சி தமிழர் அவர்களுடைய முகம்தான் தெரிகிறது, அவருடைய பெயர்தான் எழுதியிருக்கிறது. நாளை நடைபெற இருக்கின்ற இந்த தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு விடுதலை சிறுத்தைகளின் வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய பாய்ச்சலாக அமையும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. ஏறத்தாழ 40 மாநாடுகளை விடுதலை சிறுத்தைகள் கட்சி இந்த மக்களுடைய அடிப்படை தேவைக்காக நடத்தியிருக்கிறது. இந்த வரலாறு தமிழகத்தில் இருக்கிற எந்த கட்சிக்கும் கிடையாது. அடிப்படையில் உழைக்கும் மக்களை ஒன்று திரட்டி கொண்டு தமிழ் தேசியத்திற்காகவும் சாதி ஒழிப்பிற்காகவும் வர்க்கபேத மீட்பிற்காகவும் எழுச்சி தமிழர் அவர்கள் 30 ஆண்டுகளுக்கு மேலாக உழைத்து வருகிறார். திருமணம் செய்து கொள்ளாமல் முழு நேரமும் தன்னுடைய உழைப்பை, வேர்வையை சிந்தி இந்த இயக்கத்தை உருவாக்கியிருக்கிறார். பாட்டாளி மக்கள் கட்சியைப் போல மற்றும் இருக்கிற பல கட்சிகளைப் போல சாதி சங்கங்களில் இருந்து வந்த இயக்கமல்ல விடுதலை சிறுத்தைகள் கட்சி. விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆரம்பித்த முதல் சாதி ஒழிப்பையும் தமிழ் தேசியத்தையும் பேசி வருகிறது. இன்று 2009 ஈழத்தமிழர்கள் இனப்படுகொலைக்கு பிறகு கட்சி ஆரம்பித்தவர்கள் தாங்கள்தான் தமிழ் தேசியத்தின் ஒரே குறியீடு என்பது போல இன்றைக்கு தமிழகத்தில் உலா வருகிறார்கள். அவர்கள் குறித்து, அவர்களுடைய செயல்பாடுகள் குறித்து மக்களிடையே எடுத்துச் சொல்ல வேண்டிய கட்டாயம் விடுதலை சிறுத்தைகளுக்கு இருக்கிறது. விடுதலை சிறுத்தைகள்தான் தமிழ் தேசியத்திற்கு தலைமை ஏற்கிற ஒரே தகுதி வாய்ந்த கட்சி. எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவன் அவர்கள் மட்டும்தான் தமிழ் தேசியத்தை மீட்டெடுப்பதற்கான சரியான தலைமை என்பதை நாளை தமிழகம் அறிந்து கொள்ள இருக்கிறது. தமிழ் தேசியத்தை மீட்டெடுக்க சிறுத்தைகளே உளுந்தூர்பேட்டையில் ஒன்று திரளுவோம். நன்றி.